ஹலோ. ஸ்ட்ரோக் பக்கவாதம் அப்படின்னா நான் என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி சொல்றேன். பக்கவாதம் அப்படின்றது நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை ஸ்டாப் ஆகி நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாம் இறந்து போறது. இதுதான் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஏற்பட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களை காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா இது பெர்மனண்டா நம்ம பிரெயினை டேமேஜ் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு. அது என்ன அப்படின்னா பி ஃபாஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பி மீன்ஸ் பேலன்ஸ். நம்மளுடைய பேலன்ஸ் மாறுறது, நம்மளால பேலன்ஸா நடக்க முடியாம இருக்கிறது, நிக்க முடியாம இருக்கும்போது, நம்ம நடக்கும் போதோ நிக்கும் போதோ பேலன்ஸ் லாஸ் ஆகிறது, இதுதான் பி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இ இ ஃபார் ஐ விஷன். நம்மளால ஒரு விஷயத்தை கிளியரா பார்க்க முடியாம போறது, நம்மளுடைய ஐ விஷன் வந்து ப்ராப்பரா இல்லாம போகிறது. அதுக்கப்புறம் எஃப் ஃபார் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். நம்ம ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டு போறது, அன்இவன் ஸ்மைலா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏ ஃபார் ஆர்ம் நம்னஸ். ஒரு பக்கம் கை மட்டும் மறுத்து போறது, ரெண்டு கையை தூக்கும் போது அதுல ஒரு கை மட்டும் நம்மளால தூக்க முடியாம போறது, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏல வரும். எஸ் ஃபார் ஸ்பீச். கிளியரா பேச முடியாம போறது, நம்ம பேசுறது வந்து அடுத்தவங்களுக்கு புரியாம போறது, திக்கி திக்கி தடுமாறி பேசுறது, இதெல்லாம் வந்து எஸ்ல வரும். அதுக்கப்புறம் டீனா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடனே அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடணும். ஸோ தட்ஸ் ஆல். எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டை காப்பாற்றலாம்.